கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூபவதியே ஊழியத்தின் மூலம் ஆர்க் டிவியின் மூலம் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க என் தேவாதி தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட நம்ம என்ன வசனத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, என் தனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி. ஏசாயா எழுதின புத்தகம் 40வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யுதுன்னா, வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, ஏன் ஜனம் ஆற்றாமப்படாமல் இருக்குது, ஏன் ஜனம் தேற்றப்படாமல் இருக்குது, ஏன் ஜனம் இஸ்ரவேலர், ஏன் சொந்த ஜனம், ஏன் பிள்ளைகள் தேற்றப்படணும், அதனால தான் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிறார். ஆற்றப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா, தேற்றப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா, பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலை, துன்பம். ஆனால் உலகத்தில் அது நிறைஞ்சு தான் இருக்குது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் பின்னால் நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லை, அவர் தேற்றுகிற ஒரு ஆண்டவர். தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்கார். சீஷர்களை தேற்றினார். பயந்து போய் இருக்கிற சீஷர்களை தேற்றினார். நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதங்க, தேற்றுறாரு. அமிழ்ந்து போகிறமே ஆண்டவரே அப்படின்னு கத்துறாங்க சீஷர்கள். மடிந்து போகிறமே உமக்கு கவலை இல்லையான்னு கத்துறாங்க. ஆவேசம், படகுல காற்றும் கடல் அலைகளும் மோதின போது இல்லை, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, தேற்றும் ஒரு ஆண்டவர். உனக்கும் எனக்கும் அவர் தேற்றுகிற தேவர். யாரை தேற்ற விரும்புகிறாருன்னா, தம்முடைய ஜனத்தை. அழகா சொல்றாரு, தம்முடைய ஜனம் இஸ்ரவேலர் என்பது அவருடைய ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ நம்மளை ஆண்டவர் தேற்றுறதுல ரொம்ப. இப்போ ஒரு பாருங்களேன், ஒரு குட்டி பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் தாய் ஒடி வந்து அதை பிடிச்சி அணைச்சி தூக்கி தோளில் வச்சு இப்படி 2 தட்டு தட்டின உடனே அழுகையும் விட்டுரும், ஏக்கத்தையும் விட்டுரும், அதை அப்படியே தூங்கிடும் தாய் மடியில். அது சுகம் அவ்வளோ அனுபவிக்கி. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்காரு. தாய் தேற்றுறதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க. அதை விட சின்ன குழந்தைன்னா ஒரு மார்போடு அணைச்சி அதுக்கு வேண்டிய பாலை கொடுத்து ஏங்கிட்டு வெட்டிட்டு கிடக்கும். ஆனால் தாய் தூக்குன உடனே அது நின்றும், அப்படியே அமர்ந்துடும். அதுதான் நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் தேற்றுறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன கதை சம்பவம் இருக்குது அப்படின்னு சொன்னால், மனோவான்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு மனைவி இருக்கா, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அழகாக போட்டுரும் வேதத்தில், அவன் மனைவி மலடியாக இருந்தான். குழந்தை பிறக்கலைன்னொன்னே மலடியாயிரும். ஆனால் தேவன் அந்த மலடியாக இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையிலலாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா, வேத புத்தகத்தில் தேடி வாசிங்கள்னு எழுதியிருக்கு. தேடி பார்த்தா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருப்பார், ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வச்சுருப்பார், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதில் இருக்கும். ஆனால் மனவா மனைவியும் ஆண்டவருக்கு பயந்தவங்க தான். ஆனால் குழந்தை இல்லாமல் வச்சுருக்காரா. ஒரு நாள் தூதன் வந்து மனைவிட்ட பேசுகிறான், நீ குறித்த காலத்தில் ஒரு பையனை பெறுவா, அவனுக்கு என்ன செய்யணும், திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் சாப்பிடக்கூடாது, தீட்டான ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அவன் எப்படி இருப்பான். அப்புறம் சகரியாவுக்கும் அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்லுவார். எலிசபெத் சகரியாவுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ தான் வம்சத்தில் சோரா ஊரான மனோவா, அவன் மனைவிக்கு பிள்ளை பெறலை. அநேக மலடிகளை ஆசீர்வதித்து பிரியம் கொண்ட தேவன் மனைவிக்கு தரிசனம் கொடுத்து இப்படி சொல்லிட்டாரு, ஒரு குமாரனை பெறுவா, அவன் எப்படி இருப்பான், சவரகன் கத்தி தலையில் படக்கூடாது, திராட்சரசம் அது எதுவும் அருந்தக்கூடாது, கத்தர் நசரேனையா வளர்க்கணும் அப்படின்னு. நசரையா வர்றதோன்னா முடியெல்லாம் வெட்டவே மாட்டாங்க, அப்படியே வளரணும்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவனை வந்து எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாய் வயிற்றில் பிறக்க முந்தையே முன்குறித்து நம்மளை வச்சு தேவன் திட்டம் வச்சுருக்காரா. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பான். அப்போ இஸ்ரவேலரை யார் ஆண்டுகிட்டு இருந்தா? பெலிஸ்தியர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால் இவன் வந்து பெலிஸ்தியர்களை முறியடிப்பான், பெலிஸ்தியர் கையிலேருந்து நம்முடைய ஜனத்தை இஸ்ரவேலரை மீட்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ இதை சொன்ன உடனே இவன் கணவன் பக்கத்தில் இல்லை. யார் பக்கத்தில் இல்லை? மனவா அருகில் இல்லை. ஆனால் இவ கேட்டுட்டு திரும்ப கணவன்கிட்ட போய் சொல்கிறா,
என்கிட்ட ஒரு தேவதூதன் வந்தார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்ட்டு. உடனே இவன் சொல்கிறான், ஐயையோ இன்னொரு முறை வரும்போது என்ன கூட்டிகிட்டு போய் கேளு அப்படின்னு. உடனே இன்னொரு முறை தூதன் வாராரு. அப்போ மனவாட்ட காட்டி விட்டுறா வாருங்க. உடனே மனவா போய் அந்த தூதன் அண்ணவட்ட கேட்கான் பணிந்துட்டு. உடனே அவன் என்ன வணங்காத கத்திர வணங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரூபம் பயங்கரமாக தான் இருந்துச்சு, அவருடைய நாமத்தை நான் கேட்கல, அவனே அது அதிசயம் அப்படின்னாரு. இவர் நான் ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சிட்டு வரேன், கொஞ்சம் இருங்கன்னு ஆட்டுக்குட்டி சமைச்சு ஆணத்தை வச்சு கற்பாறையில் ஊற்றுறாரு. அந்த அதிசயம் மேலேருந்து அக்கினி வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. உடனே அதிசயம் விளங்கிட்டு நம்ம கத்திர முகமுகமாக கண்டோம், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே இவன் சொல்கிறான், இல்லை அவர் நம்மகிட்ட சாகிறதுக்கு நம்மளை கொல்றதுக்கு வரல, நம்மளை ரட்சிக்க வந்த தேவன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கையில் ஆகாரம் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டார்ல, அதனால் ஒன்றும் சாகல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவள் என்ன செய்கிறா, பெலிஸ்தர்கிட்ட ஒரு பெண்ணை கொள்ள வேணும்னு சொல்கிறான். முதல்ல எனக்கு பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண் கொள்ளணும்னு சொல்கிறான். யார்? சிம்சோன். அப்போ இவ சொல்கிறா, நம்ம இஸ்ரவேல் ஜனம் அனைத்துலேயும் பெண் இல்லையா, விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிஸ்தியர்கள் பொண்ணையா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதில் போட்டிருக்கு, அது கர்த்தருடைய செயல் என்று அவருக்கு தாய் தகப்பன்மார் அறியவில்லைன்னு. இவன் பெலிஸ்திய பொண்ணை எதுக்கு கட்ட கர்த்தர் அவனுக்கு ஏவுறாரு, ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இவன் அந்த பெண் மூலமே அந்த பெலிஸ்தியர்களை இவன் ஒடுக்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழிக்கிறதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கார். அப்போ கடைசியில் அதில் வசனம் போட்டிருக்கு, 14 அதிகாரம் 4 வசனம், பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் பெற்றோர் அறியவில்லை, தகப்ப அறியலை. அப்போ அக்க காலத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை ஆண்டார்கள். பெண் பார்க்க கிளம்பி போகிறாங்க. இவன் சொல்கிறான், அங்கே இருக்குது பெண்ணுன்னு. அங்கே பெண்ணை பார்க்க போகும்போது வழியில் ஒரு பாலசிங்கம் இவனுக்கு எதிரிட்டு வருது. பாலசிங்கம்னா சிங்கம் குட்டியை போடுமா, அந்த குட்டியில் ஒரு குட்டியை நல்ல குட்டியாக வளர்க்குமா, பலசாலியான குட்டியாக. அதை தனியாக வனத்தில் வளர்த்து அது பாலசிங்கம் ஆயிரும். அது பாலசிங்கமாகி எல்லாத்தையும் வேட்டையாடுமா. அது வந்து தீவிரமான ஒரு சிங்கமாக இருக்கும். அதான் பாலசிங்கம், தைரியமான. இது ஒரு பாலசிங்கம் எதிர்த்து வருதான், சிங்கம் பாலசிங்கம், சரியா? அப்போ எதிர்த்து வந்த உடனே இவன் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற அதே தைரியமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டுட்டு வந்துடுவான். இவன் நசரேய விரதத்துக்குரியவன். அப்போ செத்தது பக்கத்தில் போகக்கூடாது, அது தீட்டு, செத்த எதுக்கிட்டையுமே தீட்டுப்படக்கூடாது. அப்படின்னாலும் குளிச்சு 7 நாள் விளக்கமாக இருக்கணும். இவன் கடைசியில் அந்த பாலசிங்கத்தை தாடையை பிடிச்சி கிழிச்சு 2ஆக போட்டு வந்துடுவான். இது தாய் தகப்பட்டையும் சொல்லலை. அதுக்கு பிறகு போயிட்டு அப்புறம் வழி விலகி போய் அப்புறம் வந்து அந்த பெண் பார்க்க வர்ற வழியில் அவன் அந்த சிங்கத்தை நினச்சி, நம்ம இதில் சிங்கம் போட்டோம்லா, கொன்று போட்டோம்லா அப்படின்னு அது பக்கத்தில் அப்படியே போய் பார்க்க போகிறான். வழி விலகி அதை போய் பார்க்க போகிறான்னா. அங்கே பார்க்க போகும்போது அந்த வாய்க்குள்ளே அப்படியே தேன் கூடு இருக்கான். தேனி கூட்டம் தேன் எல்லாம் உள்ளே இருந்துச்சான். உடனே இதை தாய் தகப்பட்டு சொல்லாமல் அந்த தேனை எடுத்துகிட்டு வந்து அம்மா அப்பாட்ட கொடுக்கான். தாய் தகப்பனுக்கு கொடுத்து அவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. தேன் எங்கேருந்து வந்துச்சு? செத்த சிங்கத்துக்குள்ளே இருந்து தான். உடனே எடுத்து சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க போயாச்சு. பொண்ணு பார்க்க போன இடத்துல 7 நாள் விருந்து வைக்கணுமா. அந்த ஊர் வழக்கப்படி மாப்பிள்ளை வந்து அவங்க கூட்டாளிகளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு 7 நாள் விருந்து. 7 நாள் விருந்து வைக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், ஒரு விடுகதை விடுவிப்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரமும் இது 30 தருவேன்ருவான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே கடைசியில் சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் துப்பட்டி மாற்று வஸ்திரம். அப்போ வாலிபர்களுக்கு இது முடியலை. இவன் என்ன சொல்கிறான், சிங்கத்தை பற்றி ஒரு விடுகதை போடுறான். என்ன சொல்கிறான், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் யோசித்து பார்க்காங்க வாலிபர்கள், முடியலை. ஒரு நாள் 7 நாள் அவங்க சொன்னால் விருந்து உண்கிற 7 நாளுக்குள்ளே நீங்கள் இதை விடுவிக்கணும், விடுவிக்காமல் போனால் நீங்கள் எனக்கு தரணும்னு பந்தயம் கட்டுட்டாங்க. உடனே அவாட்ட கேட்காங்க, இவனுக்கு குறித்த பெண்ணுக்கிட்ட. அவளுக்கு தெரியவே இல்லை, என்ன சொல்கிறது, என்கிட்டையும் சொல்லலையே அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆனால் இந்த வாலிபர்கள், அந்த ஊர் வாலிபர்கள் இருக்காங்களா, நீ அவன் முருஷன்ல கேட்டு சொல்லு, என்னன்னு கேளுன்னொன்னே இவள் வந்து அவனை அலட்ட ஆரம்பிக்கான், தொந்தரவு பண்ணுறா. எனக்கு சொல்லுங்கள், என்ன நேசிக்கிறது உண்மைன்னா எனக்காவது சொல்லுங்கள், அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு சொல்லுங்கன்னு இந்த அலட்டிக்கிட்டே இருக்கான்னா திரும்ப 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 அவனுக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு இவ கேள்வி கேட்கான். உடனே அவன் சொல்லிட்டான். உடனே என்ன சொல்லிட்டான், சிங்கமானது பட்சிக்கிறவனிடத்துல பச்சனமும் பலவானிடத்துலேருந்து மதுரம் வந்ததுன்னொன்னே
அவன் சொல்லிட்டான் அந்த சிங்க வாயிலிருந்து தேன் வந்த கதையை. உடனே அந்த அந்த வாலிபர்கள் போய் இதை அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. உடனே அவன் சொல்கிறான், என் கிடாரியால் உழலைன்னா நீங்கள் உழுதுகிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் 30 மாற்று வஸ்திரம் 30 துப்பட்டி எடுத்து எங்கே போனான், எங்கேயோ போனானே, ஐயோ அடிச்சுட்டு எடுத்து கொடுத்துட்றான். உடனே திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து இவன் என்ன செஞ்சிட்டான், இவன் அப்படியே விட்டுட்டு தன் தாய் வீட்டு தப்பை விட்டு போயிட்டான். உடனே இவங்க அப்பா அம்மா என்ன நினச்சிட்டாங்க, இவன் முற்றிலும் அவ்வளோ வெறுத்துட்டான், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சிநேகிதனுக்கு ஒருத்தனுக்கு இவன் பார்த்து வச்ச பொண்ணை கொடுத்துட்றான். இவன் ரொம்ப நாள் கழித்து வாரான், என் பஞ்சாதியை பார்க்கணுன்ட்டு ஆட்டுக்குட்டியை கொண்டுக்கிட்டு என் மாமனார் வீட்டுக்கு வந்து என் பஞ்சாதியை என்கிட்ட விடுங்க, நான் அரை வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, நீ அவனை முற்றிலும் பகைச்சிட்டான்னு நினச்சிட்டு உனக்கு சிநேகிதனாக இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு நான் அவனை கொடுத்துட்டேனே அப்படின்னு. அவள் தங்கச்சி இவளை விட அழகாக இருப்பா, அவளை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். உனக்கு எவ்வளோ பொல்லாப்பு செஞ்சாலும் அது தக்கும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் போய் அஸ்கலோனில் போய் 300 நரிகளை பிடிச்சி, பாருங்க கர்த்தருடைய பலன் இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன ஒரு நாய்க்குட்டியையே நம்ம பிடிக்க முடியாது. அவன் 300 நரிகளை பிடிச்சி 2 நரிகளுடைய வாலை கட்டி அந்த வாலுக்கடையில் பெரிய தீப்பந்தத்தை மாதிரி பந்தத்தை வச்சு கட்டி 300 நரிகளையும் அவங்க தோட்டத்துக்குள்ளே விடுறான். வெள்ளாண்மைக்குள்ளே, ஒலிவ தோப்பு, இன்னொரு தோப்பு, திராட்சை தோட்டத்துக்குள்ளே, வேளாண்மைக்குள்ளே, எல்லாத்துக்குள்ளேயும் 300 நரி. அப்போ 150 ஜோடி. 2 நரிக்கு மத்தியில் வால் கட்டி கட்டி தீவ பந்தத்தை கொளுத்தி விட்டா இப்போ என்ன ஆகும், வெள்ளாண்மை பூரா எரிஞ்சு போயிடும், தோட்டத்தில் உள்ள ஒலிவ மரம் திராட்சை தோட்டம் எல்லாம். உடனே அவங்க கேட்காங்க, இதை செய்தது யார் அப்படின்னு கேட்ட உடனே யார், இவன் இஸ்ரவேலர், அவங்க பெலிஸ்தேர்கள். அவன் பெலிஸ்தேர் தோட்டத்தை எரிச்சது யார் அப்படின்னா திம்னாத்தானுடைய மருமகன் தான் அப்படின்னு. யார், அந்த பெண்ணோடைய அப்பா பேரை சொல். அப்போ அவளையும் அவள் குடும்பத்தையும் எரிச்சு போடுங்க, சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன தீ வச்சு எரிச்சு போட்டு சுட்டரித்தாங்க. உடனே சின்ன பின்னமாக சங்கரிச்சுட்டு ஏத்தாம் ஊர் கண்மலை சந்தியில் போய் குடியிருக்கான். அப்போ பெலிஸ்தர் யூதாவிலே பாளையம் இறங்கி லேவிங்கிற வெளியிலே பரவி இருக்காங்க. யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம்பூர் கண்மலை சந்திக்கு போய் பெலிஸ்தேர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, ஏன் இப்படி செஞ்சா, யார்கிட்ட கேட்காங்க, சிம்சோன்கிட்ட. எப்போ பெலிஸ்தர்கிட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட போய் இவ்வளோ சேட்டை பண்ணுறிய, நம்ம நிலைமை என்னாகும் அப்படின்னு. ஆனால் இவன் சொல்கிறான், ஏன் அவர்கள் எனக்கு செஞ்சபடி நானும் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன், அவ்வளோதானே. அவங்க உடனே ஏத்தாம்பூர் கண்மலை சந்தியில் பெலிஸ்தேர் வந்து இவனை கட்டி என் கையில் ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், 2 புது கயிறு அகனினார் கயிறை வச்சு அவனை புது கயிறுனால் கட்டி கண்மலை கொண்டு போகிறாங்க. லேகி வரைக்கும் வந்தபோது பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணுறாங்க. என்ன ஆரவாரம், எதிரி கிடச்சிக்கிட்டான்னு. கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேலே பலமாக இறங்குறதுனால கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல் அருந்து போயிடுச்சு. உடனே திரும்ப இவன் அதில் இருந்த பச்சை கழுத தாடை எலும்பை எடுத்து கையை நீட்டி எடுத்து அந்த இதை வச்சு அங்கே இருக்கிற 1000 பேரை ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சு போடுறான், கொண்டு போடுறான். கழுதையின் பச்சை தாடை எலும்பினால 1000 பேரை கொன்னுட்டு ஒரு மனுஷன். அப்புறம் தண்ணி தாகத்தினால தொண்டை வரலுது. ஆனால் கர்த்தர் என்னன்னு எனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு, நான் தாகத்தில் செத்து இந்த விருத்த சேதனை இல்லாத மக்கள்னால கையில் விழணுமோன்னு தேவன்கிட்ட கேட்கான். உடனே ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு, லேகியில் ஒரு தண்ணி துறவை திறந்து காட்டுறாரு. அதிலேருந்து தண்ணி பொங்கி வருது. தண்ணியை குடிச்சிட்டு உயிர் பிழைக்கான். அந்த இடத்துக்கு என்ன கோரின்னு பேர் விடுறான். என்ன பேர் விடுறான், என்ன கோரி. உடனே அந்த சிம்சோன் வந்து பெலிஸ்தேர் நாட்களில் அந்த பெலிஸ்தேர் தேசத்தில் ஆளும்போது இவன் அவங்கள ஜெயிச்சு 20 வருஷம் ஆள்றான். யாரை, இந்த பெலிஸ்தேரை 20 வருஷம் இவன் நியாயம் விசாரிக்கான். இவன் அப்புறம் தெளிலாளுங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு வேசியை பார்த்து அவகிட்ட போய் சிநேகமாக இருக்கான். அப்போ கடைசியில் அங்கே உள்ள பெலிஸ்தேர் என்ன செய்கிறாங்க, சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக வேடிக்கை பொருளாக்கிடுறாங்க. அவன் கண்ணை 2ஐயும் பிடுங்கிட்டு அப்போ அவர் 2 கண்ணுக்கும் ஒரே தீர்வையாக, நான் பெலிஸ்தேர் கையில் பழி வாங்கணும், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்னை ஒரு விசை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். கர்த்தர் கூப்பிடுற சத்தத்துக்கு பலப்படுத்துறாரு. என்ன பலப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னால், இவன் அங்கே அந்த ஜனங்களுக்கு முன்னால் அவனை வேடிக்கை பொருளாக்கி வச்சுட்டு ஒரு பெரிய வீட்டில் பிரபுக்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இவனை வேடிக்கை காட்ட சொல்கிறாங்க. கோமாளி மாதிரி வேடிக்கை வித்த காட்ட சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வீட்டில் இவனை கொண்டு நிப்பாட்டும் போது இவன் சொல்கிறான்,
தடவி பார்த்து கண்ணுல எல்லாம் அப்போ என்ன செய்யணும், தடவி பார்த்து அந்த வீட்டை தாங்குற 2 தூணுகளுக்கு நடுவில் என்ன கொண்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவன் ஏன் சொன்னான்னு அவங்களுக்கு தெரியாது. இவன் அந்த 2 தூணுக்கு மத்தியில் கொண்டு விட்டு இந்த தூணு வலது பக்கம் ஒரு தூணு இடது பக்கம் கையில் ஒரு தூணு தடவி பார்த்துட்டு 2க்கும் மத்தியில் நின்று வேடிக்கை காட்டிட்டு, கடவுளே என் 2 கண்ணுக்கும் தீர்வையா இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தூணையும் 2 கையால் பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு, என்ன இந்த பெலிஸ்தியரோட கூட என் ஜீவன் மடிய கிடவு, இந்த பெலிஸ்தியரோட கூட என் ஜீவனும் மடியட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு அந்த கட்டடம் என்ன செஞ்சிடும், அவ்வளோ பலசாலிவேன், அவ்வளோ நிதானாக இருக்கான். உடனே கட்டடம் இடிஞ்சு உளுந்து அங்கே இருக்கிற 3000 பேர் இருக்காங்களாம். அதனால் 3000 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்போ இவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொன்ன ஜனத்தை விட இவன் கடைசி நாள் ஜீவன் போகும்போது கொன்னவங்க அதிகமான பேர். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் உயிரோட கொல்லப்பட்டாலும் அவங்க சாகும்போது அதிகமான பேர் இவங்க என்ன செய்கிறாங்க, கொன்னுடுவார். கர்த்தரவன் ஜெபத்தை கேட்காரு, பலப்படுத்தும், இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்திடும், இந்த பெலிஸ்தியர்களுக்கு தீர்வு எனக்கு உண்டாகணும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், சத்துருக்கள் மடிகிறதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு முதல்லையே. எப்போ அவள் மலடியாகி மனைவியை மலடின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை கொடுத்து எதுக்கு பலப்படுத்தியிருக்காரு, எதுக்கு தேற்றிருக்காரு, எதுக்கு ஆற்றியிருக்காரு, இந்த பெலிஸ்தியரை அழிக்கிறது. அப்போ பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலரும் எதிரணி, அவங்கள ஆண்டவர் எப்படி அழிக்கணுமோ அப்படி அழிக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ரொம்ப பாடுபட்டார். யார், காய்பா அண்ணா அவங்கக்கிட்டலாம். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏரோது கிட்ட கொண்டு விடும்போது பரபாசை விடுதலை பண்ணணும், இயேசுவே சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை பண்ணணும், இயேசுவே சிலுவையில் அறையும். அப்போ ஆண்டவர் மன வியாகுலப்படுறாரு, வேதனவே மிச்சத்தில் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு, சீசர்களை ஜெபம் பண்ண சொல்கிறாரு. எப்பா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா, பேதர்கிட்ட யாக்கோபுகிட்ட யோவான்ட்டலாம். உடனே இவர் வந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்காரு, எல்லாம் தூங்குறாங்க, துக்கத்தில் தூக்கம் வந்துட்டு. அவன பிறகு ஆண்டவர் கேட்காரு, சரிப்பா இப்போ இளைப்பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும்படியான வேலை வந்துட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமாயில் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவர். அப்போ அவரால் தாங்க முடியலை, என்னத்தை தாங்க முடியலை, துக்கத்தை. அந்த நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான்னு பார்க்கும். எதில், வானத்திலிருந்து. லூக்கா 22:43 சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இன்னைக்கும் நம்மளையும் பலப்படுத்துறதுக்கு தூதனானவர் என்ன செய்ய முடியும், வர முடியும். அது மாத்திரம் இல்லை, பலப்படுத்தப்பட்ட இயேசு தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துறாரு. எப்படி சொல்றாரு, பயப்படாதிருங்கள். எதிர்பட்டு சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதங்க அப்படின்னு. அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா யோவான் 21:5 இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. இந்த சீசர்கள்லாம் கலக்கமாக இருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் பார்த்தோம்னா யாராவது பிரியமானவங்க இறந்து போயிட்டோம்னா இறந்து போன வீட்டுக்கு போய் அவங்கள என்ன செய்ய போகிறோம், தேற்ற போகிறோம், ஆற்ற போகிறோம், ஆறுதல் சொல்ல போகிறோம். சரிம்மா இவ்வளோ நாளும் கர்த்தர் நமக்கு இவ்வளோ நாளைக்கு நமக்கு அப்பாவை தந்தார், சரி புருஷனை தந்தார், அதுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் கர்த்தர் பார்த்து தருவாருமா, நடத்துவாருமா, கவலைப்படாத அப்போ நம்ம தேற்றோம், நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துகிறோமா. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன சொல்கிறாரு, இயேசு சீசர்களை பார்த்து வாழ்க, பயப்படாதங்க. இயேசு இல்லைன்னு நினைக்காங்க இவங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு எதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்காங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, அவங்க பிள்ளைகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள் யார், சீசர்கள், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கடலுக்குள்ளே நிற்காங்க. ஆனால் தூரம் இருந்து பேதரு பார்த்துட்டான், அது கர்த்தர் அப்படிங்க. உடனே திரும்ப கடைசியில் அவங்க கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற மீனவர்கள், பிள்ளைகளே ஏதாகிலும் புசிக்கிறதுக்கு உண்டான்னு கேட்காரு. பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல புசிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காரு. ஏன் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருக்கு புசிக்க என்னவும் செய்ய தெரியாதா? ஆனால் நம்ம பிள்ளைகள் கடலுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு பசியோடு வெளியே வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாராம், அவர் மீனையும் அப்பத்தையும் சுட்டு கரையில் வச்சுருக்காராம். உடனே வந்தோடனே பிள்ளைகளுக்கு அப்பத்தையும் அந்த சுட்ட மீன் பொரிச்ச மீனையும் கொடுக்குறாரு. பாரு எப்படி பசியாக இருக்கிறவங்கள எப்படி தேற்றணும்னு சொல்லுங்கள். அது கர்த்தர்ட்ட கேட்டு படிக்கணும். அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்கள தேற்றுறார். தெரியுதா? அழுகுறவங்க கண்ணீரை துடைக்கணும்,
பசியாக இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும். அவங்க பாருங்க, பசியாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய சீடர்களுக்கு அப்பம், சுட்ட மீன் கடற்கரையில் வச்சுருக்காரு. அவங்க கரை ஏறின உடனே அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு அப்பத்தையும் கறி நெருப்பு போட்டு சுட்ட அப்பம் மீன் இருக்கிறதை பார்த்து பசியோடு வந்த சீடர்களுக்கு மீனையும் அப்பத்தையும் கொடுத்து இயேசு தேற்ற தேவன் நமக்கு இருக்கிறாரு. சாதாரணமான சும்மா சொல்லக்கூடாது. இப்போ பசியாக இருக்கிறவனுக்கு பசியாரி இளைப்பாரு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு கொடுக்காம அவனுக்கு பசி அடங்குமான்னு நினைக்கிங்களா? இல்லை, திருப்தியாக சாப்பிடணும். அதுவும் கதையில் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் பசியாக வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு அரை வயிற்றுக்கு குறை வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதான். திருப்தியாக அவன் 8 தோசை சிம்பானா 8 தோசையும் நம்ம சுட்டு கொடுக்கணும். நம்ம 1-2 திங்கோன்னா அவங்களுக்கு 1-2 தோசை கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி சாதம் வச்சாலுமே நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு சோறு இருக்குமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வயிறு அவன் திருப்தியாக பசி ஆறும் வரைக்கும் கொடுத்து தான் அனுப்பணும். அப்போ தான் அவன் வயிறு குளிர்ந்து போவான், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்போ அரை வயிற்றுக்கு யாருக்குமே என்ன செய்யக்கூடாதுமா, சாப்பாடு நம்ம கொடுக்கவே கூடாது. அப்படின்னா என்ன செய்யணுமா தெரியுமா? ஐயோ சாப்பாடு இல்லையே, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நான் பொங்கி தரேம்மா, இருந்து பொங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு. இல்லை வேண்டாங்க்கா நான் போகிறேன் அப்படின்னா விட்டுறணும். ஆனால் கொடுத்தா எப்படி தான் கொடுக்கணும்? வயிறுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு புசிக்கிறது ஏதாகிலும் உங்கள் இடத்துல இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ஒன்றும் இல்லைங்காங்க. ஆனால் கரையேறின உடனே அந்த பிள்ளைகளுக்கு பசியாக வருது, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சு, அப்பா நல்ல தகப்பன் பார்த்தீங்களா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாரு, அவர் சும்மா சொல்லலை, கொடுத்து தான் சொல்கிறாரு. அப்போ நாமளும் இன்னைக்கு நம்முடைய கையில் என்ன தந்திருக்கிறாரோ அதை உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருக்கு பிரியமா நம்ம என்ன செய்கிறோமோ அது கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, கர்த்தர் மகிழும்படியா, கர்த்தர் நம்மளை மகிழ்ந்து நம்ம ஆசீர்வதிக்கும்படியா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேற்றப்படணும், நம்ம அடுத்தவங்களை தேற்றணும். நம்மளும் தேற்றப்படணும் இயேசுவால், நாமளும் இன்னொருத்தரை என்ன செய்யணும்? தேற்றணும். அதுக்கு தான் சொல்கிறாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பாருங்கள், இயேசு சுவாமி சும்மாலாம் ஒன்றும் சொல்லவே மாட்டார். நாயினூறு விதவை கண்ணீர் வடிக்கா அழுவுறா, ஒரே நம்பிக்கை தான், என் பிள்ளை போயிட்டானே, என் பிள்ளை இறந்து நான் சொன்னேன்ல, செத்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போவாங்க. அப்போ பாருங்கள், எல்லாரும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அழுகுறவங்களோட அழுங்க, சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார்லாம். அவனை ஆண்டவர் என்ன செய்யணும்னு அறிஞ்சு இப்போ அவளை ஏம்மா அழாதன்னு சொல்லி தேற்ற வார்த்தை அவளை பலப்படுத்தாது. அப்போ ஒரே பையன்தான், அவன் வாலிபன், அவனும் அடிஞ்சிட்டான், அவளுக்கு கணவனும் இல்லை. அப்போ ஆண்டவர் பாரு, நம்ம தேவனை போல ஒரு நல்ல தேவன் கிடையாது, நல்ல தேவன் இல்லவே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? அந்த நாயினூறு விதவையின் கண்ணீரை துடைக்கணும்னா அந்த பையனை உயிரோட எழுப்பி அவள் கையில் கொடுத்தா அவள் தேற்றப்படுவா, அவள் ஆற்றப்படுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை பையனை உயிரோட எழுப்பி கொடுத்து தான் அவளை என்ன செஞ்சார்? தேற்றினார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நாம் பிறரையும் ஆற்றுவோம், நாமும் தேற்றப்படுவோம். அடுத்தனா கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு யார் வீட்டுக்கு போனாருன்னா லாசரு வீட்டுக்கு போனார். லாசரும் அவள் அக்காமார் 2 பேரும் அங்கே இருக்காங்க, சகோதரிகள். ஆண்டவர் என்ன சொல்ல, லாசருவே சிநேகித்தார், அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க 2 சிஸ்டர்ஸையும் அவர் நேசிக்காரு. அவங்க அம்மா அப்பா இருக்கிறதாக அந்த வசனத்தில் எழுதப்படலை. அப்போ பாருங்க, ஆண்டவர் நேசிக்கிற ஒரு லாசரு, ஆண்டவர் அன்பு கூறுகிற 2 சகோதரிகள். அந்த எங்கே பெத்தானியாக போனால் ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இந்த லாசர் வீட்டுக்கு போவார். அப்போ லாசர் வீட்டுக்கு போய் அவங்களோட தங்கி அவங்கக்கிட்ட உலாவிட்டு நேசிக்கிறவங்க வீட்டுக்கு, நாமளும் தான் இன்றைக்கி நம்மளை யார் நல்லா அன்பாக நேசிப்பாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அவங்களோட தங்கிட்டு குசலம் விசாரித்து தான் வருவோம். அதே மாதிரி இவரும் அங்கே போகிறாரு. அப்போ ஆண்டவர் ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த என்ன சொல்லி விட்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கான், அவனுக்கு வியாதி வந்துட்டு, அந்த வியாதி அப்படியே படிப்படியாக கூட்டி கடைசியில் மரணம் வரைக்கும் போயிடுச்சு. உடனே ஆண்டவரே, நீ நேசிக்கிற லாசரு மரித்து போனான்னு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் அவர் இருக்கிறார். இப்போ நமக்கு தெரியும், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்தால் நமக்கு நேசிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடனே சொல்லி விட்ருவோம். ஆனால் இப்போ உடனே ஃபோன் பண்ணிடுவோம், ஏய் ஒடியாடா தம்பி, சோமில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க? சொல்லி விட்றாங்க ஆட்களை வச்சு. அந்த காலம் ஆட்கள் வச்சு தான், ஃபோன் யார் கையிலையும் கிடையாது, இப்போ தான் ஃபோன் வசதி. அப்போ உடனே என்ன செஞ்சு சொல்லி விட்ருக்காங்க. அவர் பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கார், ஆனாலும் பின்னும் 2 நாள் அங்கேயே தங்கிட்டாருன்னு போட்டிருக்கு. பின்னும் கூடுதல் 2 நாள் அங்கே இருந்துட்டார். ஏன் இருந்தார்? இவனை நேசிக்காததுனாலையா? இல்லை, நேசிக்கிற தேவன் தான். ஆனால்
சரி ஒன்றும் நடக்காது, நடந்தாலும் பார்த்துக்கிடலாம், நம்ம போய் அதை சரி மைமையாக செஞ்சுக்கிடலாம், தேவனுக்கு மகிமை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டார். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி விட்டுட்டு வரலைன்னு உடனே இறந்தாயிட்டுனா என்ன செய்வாங்க, இப்போ ஃப்ரீசர் பாஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. முந்தி அப்படிலாம் இல்லை. சரி அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்துருவாங்க, மனமாக எடுத்துடணும், நாரையிடக்கூடாது, பிணம் இருந்து ஊதி நாரி போயிடும்ட்டு. உடனே இவங்க வரலன்னொடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்பியும் 2 நாள் கழித்து தான் வராரு. எத்தனாவது நாள் வராரு, 4 நாள் கழித்து வராரு. யார்? ஏசாமி. யார் வீட்டுக்கு? மார்த்தா மரியா வீட்டுக்கு. ஒன்று இந்த மார்த்தாள் மரியாளெல்லாம் எப்படின்னு ஒரு ஆம்பளை தம்பி அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த நிறைய பெண்கள் வந்து உட்காந்துருக்காங்க அந்த தெருவில், பெத்தானியால் உள்ளவங்க. உடனே அந்த நேரம் பார்த்து ஏசு அங்கே வராருன்னொடனே மரியாள் எழும்பி ஓடுறா. சரி பார்க்க இயேசுவனே தேடி போகிறா. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தாலும் என் தம்பி மறிச்சிருக்கவே மாட்டானேப்பா அப்படின்னு அழுகுறா. உடனே இயேசு இவ அழுகுறத பார்த்து இயேசும் கண்ணீர் விட்டார். அன்பு செலுத்துகிற தேவன், நம்மளை போல மாம்சத்தில் வந்தவர், நமக்கு இருக்கிற எல்லா பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், உணர்ச்சிகள் எல்லாம் அவருக்கும் இருந்துச்சு. உடனே அழுகுறாரு இயேசு. உடனே மார்த்தாள் சொல்கிறா. உடனே மார்த்தாள்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியும் இப்போ நம்ம எழுப்ப போகிறோன்னு அவர் தெரிஞ்சு சொல்கிறாரு. அவன் உடனே எங்கே வச்சிங்கன்னு காட்டுங்க அப்படின்னு. எங்கே போகிறாரு? இப்போ கல்லறை தோட்டத்துக்கு போகிறாரு. அவனை வச்ச இடத்துல பார்க்க போகிறார். உடனே அவள் என்ன சொல்கிறான்? மார்த்தாள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான், ஆனாலும் விசுவாச வாழ்க்கையில் மந்த நிலைமை ஏற்படுது. ஆமாம் அவர் சொல்கிறாரு, அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னான். ஆமாம் உயிர்த்தெழுதல் எடுக்கும் கடைசி நாளில் அவன் எல்லார போல் அவனும் எழுந்திருப்பான் அப்படின்னா. உடனே ஆண்டவர் எங்கே வச்சிங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போய் அந்த கல்லறையில் இருக்க கல்லை புரட்டி போடுங்க, தடைகளை மாற்றி போடுங்கன்னு. உடனே கல்லை புரட்டி போட்ட உடனே கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? லாசருவே வெளியே வான்னு உரத்த சத்தமாக, பலத்த சத்தமாக கூப்பிட்டாரு. அந்த சத்தத்தில் அவனுக்கு ஜீவன் போயிட்டு, வார்த்தை தானே ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்துச்சுல்ல, அந்த ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ளே அவனுக்குள்ளே போய் இறங்கிட்டு லாசருக்கு. உடனே லாசருவே வெளியே வான்னு உடனே அவன் அப்படி கட்டப்பட்டவனா, அவனை செத்த உடனே செய்யலை, தலையை சுற்றி ஒரு பிரேதச்சீலை உடம்பை சுற்றி நல்ல வெள்ளை துணியை கட்டி. இப்போவும் ஆக்சிடெண்ட்லலாம் மறைச்சவங்களும் ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை துணியை வச்சு சுற்றி பேண்டேஜ் போட்டு கட்டி தான் வரும். அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வெள்ளை சேலையில் சுற்றி வச்சுருக்காங்க. உடனே அப்படி கட்டப்பட்டவனா எழும்பி வாரான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. பாருங்க, உயிர் வந்துட்டு ஆனாலும் கட்டுகள், அவனை சுற்றி கட்டப்பட்ட கட்டுகள் இருக்குது. ஒன்று அதை அவிழ்த்து விடுங்க அப்படிங்க. அப்புறம் அவிழ்த்து விடுறாங்க. கர்த்தர் அவங்களோட சந்தோஷமாக இருக்கார், போஜனம் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன செஞ்சார்? யாரை எப்படி தேற்றணும்னு அவருக்கு தெரியும். எப்படி விழுந்தவனை தூக்கி மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிறார் மாதிரி விழுந்தவனை தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த லாசருவை என்ன செய்கிறாருன்னா உயிரோட எழுப்பி கொடுத்து 2 சகோதரிகளையும் மகிழ்விக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை துணையே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கஷ்டம் எப்படி இருக்குன்னு அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ கூட எங்கேனாலும் கேளுங்க, சில ஆட்கள்கிட்ட என் மாப்பிள்ளை கூட தான் வருவேன், நான் என் பிள்ளைகள் கூட தான் வருவேன், என் புருஷன் வந்தால் தான் நான் வருவேன் அப்படிம்பாங்க. அதே இது புருஷன் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? தனியாக தான் போய் ஆக வேணும் எல்லா இடத்துக்கும். நமக்கு வகுத்த வழி இந்த வழி தான்ட்டு. அதே மாதிரி அவங்க என்ன பாவம் தானே, ரொம்ப பாவம் மார்த்தாள் மரியா. அப்புறம் கடைசியில் அவன் சகோதரன் உயிரோட கிடச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னா, யாருக்கு என்ன ஆறுதல் தேவையோ அப்படி ஆறுதல் படுத்துகிறாரா சொன்னேன்னா, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார், கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறார், இழந்தவங்களுக்கு திரும்ப கொடுக்குறார். அப்படியா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா கிருபைகளையும் அதிசயங்களையும் ஏராளமாய் பெருக பண்ணி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் குறைவை எப்படி நிறைவாக்குனார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கல்யாண வீட்டில் விருந்தில் பாயாசம் மாதிரி திராட்சரசம், அந்த திராட்சரசம் குறைவுபட்டு போயிருந்தால் அவங்களுக்கு அவமானம். ஐயோ இவனை எவன் கல்யாணம் வைக்க சொன்னான், பாயாசம் கூட ஒழுங்காக போட்டு வைக்கல, திராட்சரசம் இல்லை அப்படின்னு அவகீர்த்தியாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மகிமையாக அதை நிறைவாக்கி, அது மட்டும் இல்லை முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கணும், இது ருசி உள்ள திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்து மகிமைப்படுறாரு. கர்த்தர் மகிமைப்படுகிறார், குறைவை நிறைவாக்குகிறார், தேற்றுகிறார், ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அவரை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் உங்கள் வீட்டு காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு குறை இருக்கோ அதை பற்றி கவலைப்படாதங்க. குறைவை நிறைவாக்குகிற தேவனை பிடிச்சு உட்கார வைங்க உங்கள் கூட. ஆண்டவரே என் கூட இருந்து என் வீட்டு காரியத்தில், என் வீட்டு பிள்ளைகளுடைய காரியத்தில், எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நிறைவாக்கி தாங்கப்பா.
ஒரு குறைவு இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாம் மகிமையாக நிறைவாக்கி அனைவரும் சந்தோஷமாக சாப்பிடணும், சந்தோஷமாக வந்துட்டு திரும்பி போகணும். உதவி செய்யும். நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்குற தேவன் பார்த்துக்கிடுங்க. அதனால் தைரியமாக அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் ஓடோடி வந்து உங்களை திடப்படுத்துவார். பயப்படாதே, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தந்து நம்மை மகிழ வைப்பார், வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தை ஜீவனோடு புறப்பட்டு சொல்லட்டும், அநேகருடைய காயங்களை கட்டட்டும் அப்பா. மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை விளங்கட்டும் ஐயா. குறைகளை நிறைவாக்குகிற வல்லமை விளங்கட்டும். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம், சுட்ட அப்பமும் சுட்ட மீனையும் கொடுத்து ஆசீர்வதித்தவர் இன்னமும் ஆசீர்வதி. அந்த நேற்றும் இன்றும் என்றும் மறாத தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.